நீங்கள் எப்பொழுதெல்லாம் கைவிடப்படுகிறோம் என்று உணர்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களை கைவிடாத கடவுளை நீங்கள் எப்பொழுதும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று தூய ஆவியானவர் கற்றுக் கொடுக்கின்றார். அவரால் உங்கள் சூழ்நிலையை மாற்ற முடியும். அவரால் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய முடியும். அவரால் உங்களுக்கு முன்னால் இருக்கிற மலையை அகற்றி போட முடியும். அவரால் உங்கள் வாழ்க்கையிலே நீரூற்றுகளை நீங்கள் காணும்படி செய்ய முடியும். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. மீண்டுமாக, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னோடு இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னோடு இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் உன்னை தேடிடுவாய், நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், நாங்கள் போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உன்னை காப்பேன்.
இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நம்ம எல்லாரும் முதலவே ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவர் எங்களை விட்டு விலக மாட்டேன், எங்களை கைவிட மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா? அதற்காக எல்லாரும் ஒரு தடவை நன்றி கூறுவோம். இந்த நாளிலே இந்த பாடலிலே சொல்லப்பட்டது போல ஆண்டவர் எங்களுக்கு நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கூறியிருக்கின்றாரே, அதற்காக நன்றி கூறுவோம். நான் உனக்கு அற்புதங்கள் செய்வேன் என்று கூறியிருக்கின்றாரே, அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா? அதற்காக நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நீ அத்திமரம் போல செழிக்க வேண்டும் என்று கடவுள் சொல்லி இருக்கிறார் அல்லவா? அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. பான சகோதர சகோதரிகளே, நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீர்கள் என்றால் கைவிடப்படுகிற நிலை வருகிறது. ஒரு வருத்தம் வரும் பொழுது நாம் கைவிடப்படுகின்றோம், பொருளாதார கஷ்டம் வரும் பொழுது கைவிடப்படுகின்றோம், குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் கைவிடப்படுகின்றோம், கணவன் மனைவி உறவிலே, பெற்றோர் பிள்ளைகள் உறவிலே பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் கைவிடப்படுகின்றோம். இந்த நேரத்திலே தூய ஆவியானவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் பாருங்கள். நீங்கள் எப்பொழுதெல்லாம் கைவிடப்படுகிறோம் என்று உணர்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களை கைவிடாத கடவுளை நீங்கள் எப்பொழுதும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று தூய ஆவியானவர் கற்றுக் கொடுக்கின்றார். நீங்கள் எப்பொழுதெல்லாம் கைவிடப்படுகிறேன் என்ற நிலை உங்களுக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லட்டும், உங்களை கைவிடாத கடவுளை இறுக்கமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அவரால் உங்கள் சூழ்நிலையை மாற்ற முடியும், அவரால் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய முடியும், அவரால் உங்களுக்கு முன்னால் இருக்கிற மலையை அகற்றி போட முடியும், அவரால் உங்கள் வாழ்க்கையிலே நீரூற்றுகளை நீங்கள் காணும்படி செய்ய முடியும், அவரால் உங்கள் உடலிலே அதிசயம் அற்புதம் செய்ய முடியும், உங்கள் குடும்பத்திலே அற்புதம் செய்ய முடியும். என்றால் நம்முடைய ஆண்டவர் கூறியிருக்கின்றார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. கடவுள் எங்களை சபிக்கிறவர் அல்ல, எங்களை தண்டிக்கிறவர் அல்ல, எங்களை அவர் ஆசீர்வதிக்கிறவர். அழகாக இயேசு கூறுவார், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லவைகள் கொடுக்க விரும்புவீர்கள் என்றால் என் பரலோக தந்தை அதைவிட மேலானவைகளை உங்களுக்கு கொடுப்பார் அல்லவா? நாம் ஒவ்வொருவரும் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்வை விரும்புவோம் என்றால் நம்மை உண்டாக்கிய கடவுள் அதைவிட மேலாக விரும்புகின்றார். ஆகவே இந்த நாளில் ஆண்டவர் உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் உங்களை இன்றைக்கு வெறுமையாக அனுப்ப போவதே இல்லை. நானும் நீங்களும் வெறுமையாக எங்கள் வீட்டுக்கு போக போகிறதே இல்லை. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நாம் உரிமையாக்கிக் கொள்ளுவோம். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. இதுதான் கடவுள் நமக்கு தருகின்ற உன்னதமான வார்த்தை. மகனே மகளே, இன்று முதல் நான் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிக்கிறேன், மென்மேலும் ஆசீர்வதிக்கிறேன். உன்னை நான் ஆசீர்வதித்து சமாதானத்தில், சந்தோஷத்தில், உன்னுடைய வாழ்வின் சகலவிதமான நலங்களிலும் நீ பெருகும்படி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். அந்த நம்பிக்கையோடு இந்த பாடல் எங்களை ஒப்புக் கொடுப்போம். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன், உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன், உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய், ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய், நீ இருப்பாய். இன்று முதல்
முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன், சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன், சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன், நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன், உனக்கு தந்திடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். எல்லோருமாக இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். பரவி பாய்கின்ற ஆறுகள் நீதானே, நதியோரம் வளருகின்ற தோட்டமும் நீதானே. பரவி பாய்கின்ற ஆறுகள் நீதானே, நதியோரம் வளருகின்ற தோட்டமும் நீதானே. வாசனை தருகின்ற சந்தனமும் நீதானே, வாசனை தருகின்ற சந்தனமும் நீதானே, நீதானே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம். ஆண்டவரே, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். பரவி பாய்கின்ற ஆறுகள் நாம் தானே, நதியோரம் வளருகின்ற தோட்டமும் நாம் தானே. பரவி பாய்கின்ற ஆறுகள் நாம் தானே, நதியோரம் வளருகின்ற தோட்டமும் நாம் தானே. வாசனை தருகின்ற சந்தனமும் நாம் தானே, வாசனை தருகின்ற சந்தனமும் நாம் தானே, நாம் தானே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். மீண்டும் ஒரு தடவை ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக எல்லாரும் நன்றி கூறுவோமா? அவருடைய வாக்குத்தத்தத்தில் அவர் மாறாதவராக இருப்பதற்காக நாம் நன்றி கூறுவோம். அவர் எப்பொழுதும் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாரே, அதற்காக ஆண்டவரே நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று நன்றி சொல்லுவோமா? எங்கள் வாழ்க்கையிலே துன்பங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், வறுமைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், வனாந்தரங்கள் வரலாம். ஆனால் கடவுள் நம்மை கைவிடாதவர், கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது அன்பானவர்களே, எங்கள் வாழ்வின் நிலை மாற்றப்பட்டு விடுகிறது, எங்கள் மனதின் நிலை மாற்றப்பட்டு விடுகிறது, எங்கள் குடும்பத்தின் நிலை மாற்றப்பட்டு விடுகிறது. ஏனென்றால் அவருடைய ஆசீர்வாதத்துக்குள் பார்த்தீர்கள் என்றால் செழிப்பு இருக்கிறது, அவருடைய ஆசீர்வாதத்துக்குள் சுகம் இருக்கிறது, அவருடைய ஆசீர்வாதத்துக்குள் விடுதலை இருக்கிறது, அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே சமாதானம் இருக்கிறது. அவருடைய ஆசீர்வாதத்தினால் நன்மைகள் உருவாகும். அவருடைய ஆசீர்வாதத்தினால் இல்லாதவைகளில் இருக்கிறதை நாங்கள் காணும்படி கடவுள் செய்கிறவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் இப்பொழுது உற்சாகமாக எழுந்து நிற்போம். ஆண்டவரை போற்றி அவரை மாட்சிப்படுத்த போகின்றோம். என்றால் கடவுள் புகழ்ச்சிக்குரியவர்,
அவர் புகழ்ச்சியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நாம் புகழும் பொழுது பார்த்திருந்தால் இறைவன் நம் மத்தியிலே அப்படியே பிரசன்னமாக வந்து விடுகிறாராம். அவர் சொன்னவர் மாறாதவர். அல்லேலூயா. ஆகவே திருமறையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற நல்ல பாடம், எந்த சூழ்நிலை வந்தால் நாம் கடவுளை போற்ற வேண்டும் என்பதுதான். என்றால் உங்களுடைய புகழ்ச்சியில் அன்பானவர்களே அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது, அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது. உங்களுடைய புகழ்ச்சியினால் உங்களை கட்டி வைத்துக்கிற கட்டுக்களை நீங்கள் அறுக்க முடியும். இறைவனை நீங்கள் புகழ்வதனால் நீங்கள் அடைபட்டிருக்கிற சிறை வாழ்வில் இருந்து வெளியே வர முடியும். இறைவனை நீங்கள் புகழ்வதனால் சத்துருவின் வல்லமைகளை விரட்ட முடியும். சாதாரணமாக தாவீது இசைப்பாராம், சவுலுக்குள் இருந்த தீயாவிகள் வெளியே ஓடியதாம் என்று பார்க்கின்றோம். அதுபோல நீங்கள் ஆண்டவரை புகழுவீர்கள் என்றால் நீங்கள் தீமையை விரட்டுகிறவர்களாக மாறிவிடுகிறீர்கள். நீங்கள் ஆண்டவரை புகழும் பொழுது கடவுள் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு முன்பாக எத்தனை எரிகோ மதில் போன்ற தடைகள் இருக்கிறதோ அது இடிந்து விடுவதை நீங்கள் காண்பீர்கள். என்றால் ஆண்டவர் அவ்வளவு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் முதவே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை உம்மை போற்றுகிறேன் என்று சொல்லுவோம். ஆண்டவரை உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுவோம். ஆண்டவரே நீர் நல்லவர் என்று சொல்லுவோம். ஆண்டவரே நீர் மாறாதவர் என்று சொல்லுவோம். ஆண்டவர் நீர் எனக்கு அற்புதம் செய்கிறவர் என்று சொல்லுவோம். ஆண்டவரை நீர் அதிசயமானவர் என்று சொல்லுவோம். ஆண்டவரை உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொல்லுவோம். வாய்களை திறந்து அப்படியே சொல்லுவோம், ஆண்டவரே உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை அப்பா, உம்மால் முடியாத ஒன்றுமில்லை ஆண்டவரே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீர் அன்றைக்கு ஆபிரகாமுடைய மனைவிக்கு சொன்னீரே என்னால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று, அதுபோல இன்றைக்கு நீர் எனக்கும் சொல்லுகிறீர் உம்மால் முடியாதது ஒன்றுமில்லை என்று. அதற்காக நான் உம்மை போற்றுகிறேன் என்று சொல்லுவோம். நீங்கள் ஆண்டவரை புகழும் பொழுது அந்த புகழ்ச்சியின் சத்தம், அந்த புகழ்ச்சியின் ஆராதனை பார்த்திருந்தால் உங்களுக்குள்ள ஒரு பெரிய விடுதலையை, பெரிய வெற்றியை, விடுதலையை கொண்டு வருகிறது. அப்படி எல்லாரும் அப்படி ஆண்டவரை போற்றுங்கள். ஏனென்றால் கடவுள் உங்களுடைய புகழ்ச்சியின் மத்தியிலே, நம்முடைய புகழ்ச்சியின் மத்தியிலே பிரசன்னமாக வருகின்றார். ஆண்டவரை உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். ஏனென்றால் நீர் நல்லவர், ஏனென்றால் நீர் வல்லவர், ஏனென்றால் நீர் எங்களை கைவிடாதவர், எங்களுக்கு அதிசயம் செய்கிறவர், எங்களுக்கு அற்புதம் செய்கிறவர். அதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம், போற்றுகிறோம், போற்றுகிறோம் அப்பா. அப்படி ஆண்டவரை போற்றுங்கள். என்றால் ஆண்டவர் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டார். அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்களை ஒருபோதும் அவர் தள்ளிவிட மாட்டார். அவர் செய்கிற அற்புதங்கள், அதிசயங்கள் மேலானவைகள். அன்பானவர்களே, ஆண்டவர் நல்லவராக இருப்பதற்காக ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரே நீர் எனக்கு நல்லவராக இருக்கிறீரே, உம்மை நான் போற்றுகிறேன். ஆண்டவரே நீர் எனக்கு மனதுருக்கம் உள்ள ஆண்டவராக இருக்கிறீரே, அதற்காக நான் உம்மை போற்றுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம், போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நேரலையில் இணைந்திருக்கிறவர்கள் நீங்களும் இப்பொழுது ஆண்டவரை போற்றுங்கள். உங்கள் இல்லத்திலிருந்து ஆண்டவரை புகழ்ந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். ஏனென்றால் ஆண்டவர் நம்மை வாழ வைக்கின்றார், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். எங்களை அவர் மறந்து போகிறதில்லை. எங்களுக்காக தன் உயிரை அவர் கொடுத்திருக்கிறாரே. இயேசு எங்களுக்காக உயிரை தந்திருக்கிறார் அல்லவா, இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார் அல்லவா. ஆண்டவரை உம்மை நாங்கள் போற்றுகிறோம் இந்த நேரத்தில். ஆண்டவரை நாங்கள் உம்மை மாட்சிப்படுத்துகிறோம் இந்த நேரத்தில். ஏனென்றால் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கின்றீர். என்றால் நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் இறைவனாக இருக்கின்றீர். என்றால் நீர் எங்களை குப்பையில் இருந்து தூக்கி விடுகிற ஆண்டவராக இருக்கின்றீர். சிங்காசனத்திலே எங்களை உட்கார வைத்து அழகு பார்க்கும் இறைவனாக இருக்கின்றீர். எங்கள் கட்டுகள் கட்டவிழ்க்கப்படுவதற்காக, எங்களுக்கு விடுதலை இப்பொழுது வந்து கொண்டிருப்பதற்காக, எங்களை நீர் குணமாக்கி கொண்டிருப்பதற்காக, எங்களை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக, எங்கள் வாழ்க்கையில் நீர் அதிசயங்கள் செய்து கொண்டிருப்பதற்காக, இப்பொழுது நீர் அதை செய்து கொண்டிருப்பதற்காக, இந்த புகழ்ச்சி நேரத்தில் நீர் செய்து கொண்டிருப்பதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம் அப்பா, போற்றுகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த இடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அபிஷேக பிரசன்னம் இறங்கி வந்து இதோ உம்முடைய பிள்ளைகள் விடுதலையை பெற்றுக் கொள்ளட்டும். இந்த நேரத்திலே ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளட்டும், ஆசீர்வாதத்தின் வல்லமையை பெற்றுக் கொள்ளட்டும். பரலோக அபிஷேகம் இவர்கள் மேல் இறங்கி வருவதாக இந்த நேரத்திலே பரலோக அபிஷேகத்தினால் இவர்கள்
நிரம்பட்டும் இந்த நேரத்திலே. அப்படியே ஆண்டவரை போற்றி கொண்டு இருங்கள். பரலோகத்தை நோக்கி மட்டும் பாருங்கள். இந்த நேரத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை மட்டும் நீங்கள் பாருங்கள். இந்த நேரத்திலே உங்கள் கரங்களை விரித்து, மோசே தன் கரங்களை விரித்து வைத்துக் கொண்டாராம். அப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வந்ததென்று நாங்கள் பார்க்கின்றோம். மோசேயுடைய கரங்கள் உயர்ந்து இருக்கும் வரைக்கும் இஸ்ராயேல் ராணுவம் வெற்றி அடைந்தது என்று பார்க்கிறோம். ஆமென்பானவர்களே, இது நீங்கள் வெற்றி அடைகிற நேரம், இது நீங்கள் விடுதலை அடைகிற நேரம், இது ஆண்டவருடைய வல்லமையினால் நீங்கள் நிரம்பிக் கொள்ளுகிற நேரம். அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் மேல் அபிஷேகம் இறங்கி வருவதாக, உம்முடைய பிள்ளைகள் மேல் அபிஷேகம் இறங்கி வருவதாக. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய அபிஷேகம் இறங்கி வருவதாக. இந்த ஆலயம் உம்முடைய வல்லமையினால் நிரம்புவதாக. இந்த ஆலயம் உம்முடைய பரிசுத்த வல்லமையினால் நிரம்புவதாக. உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது விடுதலையின் வல்லமையை, ஆறுதலின் வல்லமையை பெற்றுக்கொள்ளட்டும். நன்றி ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் மாறாதவர், நீர் மகிமையின் ஆண்டவர். உம்மை நாங்கள் போற்றுகிறோம். எங்கள் கண்ணீரை காண்பவரே, எங்கள் கண்ணீரை துடைப்பவரே, எங்கள் நோய்களை குணமாக்கும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஒருமாக ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா. குருமாக ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. உணவு தந்தீர் நன்றி ஐயா, உடையும் தந்தீர் நன்றி ஐயா. உணவு தந்தீர் நன்றி ஐயா, உடையும் தந்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. Thank you Lord. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அபிஷேகித்தீர் நன்றி ஐயா, அனலாக்கினீர் நன்றி ஐயா. அபிஷேகித்தீர் நன்றி ஐயா, அனலாக்கினீர் நன்றி ஐயா. ஒருமாக ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் போற்றுகிறோம், உம்மை மகிமையும் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீ நல்லவர் அப்பா, எங்களை ஆசீர்வதிக்கிறீர் அப்பாவுக்கு, எங்களை நீர் நாமே மீட்டுக் கொண்டீரே. உம்மை போற்றுகிறோம் மகிமையும் என் அப்பாவுக்கு. இரத்தம் சிந்தி நீர் நன்றி ஐயா, மீட்பு தந்தீர் நன்றி ஐயா. இரத்தம் சிந்தி நீர் நன்றி ஐயா, மீட்பு தந்தீர் நன்றி ஐயா.
ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அல்லேலூயா. 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 நல்லவர் நீர் மாறாதவர், நீர் மகிமையின் ஆண்டவர். அல்லேலூயா. 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 பிதாவே ஆராதிக்கின்றோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ, ஆவியானவரே அன்பு செய்கின்றோ. பிதாவே ஆராதிக்கின்றோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ, ஆவியானவரே அன்பு செய்கின்றோ. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பேலனும். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பேலனும் மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையும் துதியும் உமக்கு எப்போதும் உண்டாகட்டும். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். தந்தையே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். தூய ஆவியே உம்மை ஆராதிக்கிறோம்.
ஆராதனை